Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Jesus the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives on the subject coronavirus and the church and how prophecies are being fulfilled in our days. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity in this time and season to talk about how God is working through His church and in the world and how prophecies are unfolding before our very eyes. If you want prayer, call that number on the screen. When you call Jesus to the scene, there will be an immediate change in things. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் அந்த நம்பரை கூப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த சூழ்நிலையில் நீங்கள் கூப்பிடும்போது அட்சணமே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை பற்றியும் இந்த கொரோனா விஷக்கிருமியை பற்றியும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை பற்றியும் கூட பேசும்படிக்கு தேவன் கிருபை செய்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். We are living in an amazing day to day. இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது விசேஷித்த நாட்களாக இருக்கிறது. Why? ஏன் அப்படி இருக்குது என்றால் because we are watching prophecy being fulfilled before our very eyes. தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் ஆயிரம் வருஷங்கள் முன்னே எழுதப்பட்ட பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Thousands of years before what God spoke through His prophets are being fulfilled before our very eyes today. Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This next half an hour, what I'm going to talk can change your lives forever. So don't change the channels, but listen to what God says will happen in such time as this for His people. நீங்கள் இந்த அரை மணி நேரம் கேட்க போகிற செய்தி மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழே மாற்ற முடியும். நீங்கள் சேனல்களை மாற்றாதீர்கள். இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேளுங்கள். God Almighty is about to change your future. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் முன்னாட்களை மாற்ற போகிறார்கள். All of you in your homes sit and relax and listen, because what I have to tell you is more important than any other news or any other message you can hear or you've been listening to. நீங்கள் வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் கூட நீங்கள் உட்கார்ந்து கவனிங்கள். ஏனென்றால் நான் சொல்ல போகிற காரியங்கள் வேறு எந்த செய்தியிலையோ வேறு எந்த நியூஸ்லேயோ நீங்கள் கேட்க முடியாது. The word of God is A and Amen, and what God says will always happen. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றுமா இருக்கிறது. தேவன் செய்கிறதே அது நிறைவேறும். மனுஷர்கள் பேசுறது கூடாதுன்னு சொல்கிறது தேவன் நாள் கூடும் என்று அவர் சொல்லுகிறார். What men say is impossible, God says it will happen. In the next half hour, He is going to change your future. இந்த வர அரை மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டு ஒருத்தரையும் உங்கள் முன்னாட்களில் அவர் மாற்றப் போகிறார்கள். நீங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள்.
All of you are sitting at home and listening. God is about to change your future. Lift up your hands and give thanks to Him. He is about to change everything. எல்லாவற்றிலும் மாற்ற போகிறார். I believe with my heart, all my heart, that the greatest days for the church is here. நான் முழுவதும் விசுவாசிக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய சபைக்கு விசேஷித்த நாட்கள் இங்கே இருக்கிறது என்று. When the world goes down, the church goes up. உலகம் கீழே விழுந்து போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய சபை உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். That's what the Lord says in Deuteronomy 28. You are the head and not the tail. You are above and not beneath. அதுதான் நாம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று. The Lord Jesus says in the Bible that certain things will happen in the last days. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த கடைசி நாட்களில் அநேக காரியங்கள் சம்பவிக்கும் என்று. One of the things that will happen is a wealth transfer. அதில் ஒரு காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யம், சொத்து மாற்றப்படுகிறது. You say, how can you say that? அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். It's in the word of God. கர்த்தர வார்த்தையில் நாம் அது வாசிக்கிறோம். A wealth transfer. சொத்து இடம் மாற்றப்படுகிறது. Proverbs 13:22 says, a good man leaves an inheritance for his children's children, but the wealth of the sinner is stored up for the righteous. நீதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும். Why is that? ஏன் அப்படி வச்சிருக்கிறது என்றால், டு ஃபைனான்ஸ் த காஸ்பிள், கர்த்தருடைய ஊழியத்தை பொருளாதார வழியாக தாங்கும்படிக்கு அப்படி செய்கிறார். The wicked will not give for the gospel. The saints of God will give. துன்மார்க்கன் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பணம் காசு கொடுக்க மாட்டான். ஆனால் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவார்கள். We've seen it happen 6 times in the Bible, and now we are the 7th. வேதத்தில் 6 முறை அது நடந்ததை நாம் வாசிக்கிறோம். 7வது நம்முடைய காலத்தில் நமக்கு அது நடக்க போகிறது. You can say, I am the 7th. Speaking words of faith will activate the promise of God in your life. நான் 7வது நீதிமானுடைய, துன்மார்க்குடைய சொத்து நீதிமான் கொடுக்கப்படுற காரியத்தில் நான் 7வதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். விசுவாச வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதை பார்க்குறோம். Every righteous person should know prosperity is in the Bible. நீதிமான்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. Prosperity is not an accident, it is a decision. ஐஸ்வர்யம் அது தற்செயலாக அது வருகிறது இல்லை, அது நீங்கள் செய்கிற தீர்மானம் தான். Some people think poverty is God's will and they preach that also. ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள், தரித்திரனாக இருந்தால் தான் பக்தின்னு சொல்லி அது தேவனுடைய சித்தம், அது அவங்க கூட பிரசங்கம் பண்ணுறார்கள். டு பி புவர் டு பி எ செயின்ட். தரித்திரனாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்கள். பீப்புள் டென் டு திங்க் மணி இஸ் ஈவில் அண்ட் ரிச் ஆல் கோயிங் டு ஹெல். ஜனங்க என்ன நினைக்கிறார்கள், பணம் கெட்டது, ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நரகத்துக்கு போகிறார்கள் என்று. யூ ஷுட் கோ டு த பைபிள் அண்ட் see how God blessed his saints. நீங்கள் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார்னு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி பாவர்ட்டி கம்ஸ் ஆஸ் அ ஸ்பிரிட். தரித்திரம் நம்ம பார்த்தா அது ஒரு ஆவி, தரித்திரத்தின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் பாவர்ட்டி. திஸ் ஸ்பிரிட் இஸ் ஹோல்டிங் மெனி ஆஃப் காட்ஸ் பீப்புள் இன் பாண்டேஜ் டுடே. இந்த ஆவி கர்த்தருடைய அநேக ஜனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். If you are having
a lack, then you should get rid of the spirit of poverty from your lives and get the Holy Spirit in its place. உங்களிடத்துல குறைவு தரித்திரத்தின் ஆவி இருந்தால் நீங்கள் தரித்திரத்தின் ஆவியை வெளியாக்கி பரிசுத்தாவியை அதன் ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும். Why are they in that state? It's because they do not give to God and His ministry. அந்த நிலவரத்தில் ஏன் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை கொடுக்கறதில்ல, ஊழியத்தை தாங்கிறதில்ல. If you have the Holy Spirit, you will keep on giving for the ministry. It's a giving spirit. உங்களிடத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் நீங்கள் ஊழியத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் அந்த ஆவி உங்களை கொடுக்க வைக்கும். God's word says, give and it shall be given to you. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். If the other spirit is overcoming you, you will not give to God. And automatically you won't receive anything. Hence your state of affairs. அப்பொழுது உங்களுக்கு தரித்திரத்தின் ஆவி இருந்தால், அது உங்களை மேற்கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்க மாட்டீர்கள். அப்படியே தானாகவே நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதனால என்ன பார்க்குறோம்? ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிற நிலவரத்துக்கு காரணம் அதுதான். If you keep on giving to God, you will have abundance. And why is the Lord blessing you? நீங்கள் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு தாராளமாக எப்பொழுதும் இருந்தே இருக்கும். கர்த்தர் உங்களை ஏன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார்கள்? டு சப்போர்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியத்தை தாங்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஃபார் தி எண்ட் டைம் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ். கடைசி கால ஆத்மாக்களோட அறுவடைக்காக கர்த்தர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். Some people, if they get too much money, they will forget God Himself, as the Israelites did when they were blessed overly. We read in the book of Nehemiah chapter 9. ஒரு சில ஜனங்க அதிகமாக பணம் ஆசீர்வாதம் வந்தால் கர்த்தரையே மறந்து விடுவார்கள். அப்படியே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க அப்படியே அதிகமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். அதோட நிலவரம் எல்லாம் நெகேமியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. That's why he measured the tail for the sheep. அதுக்காகவே ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறார்கள். But the Lord bless the faithful then and He will do so today also. உண்மையுள்ள ஜனங்களை அன்றைக்கும் ஆசீர்வதித்தார், இன்றைக்கும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். The Bible talks about Abraham being rich. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஐசக் பீயிங் ரிச், ஈசாக்கும் ஐஸ்வர்யவானா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். டேவிட் வெரி ரிச், தாவீது அதிக ஐஸ்வர்யவானா இருந்தது. சாலமன் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். அவர் குமாரன் சாலமன் உலகத்திலேயே ஐஸ்வர்யவானா இருந்தார். சம் பீப்புள் ஆர் நாட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ் ப்ராப்பர்லி. ஒரு சில வேதத்தை சரியாக நம்ம முறையில் வாசிக்கிறது இல்லை. Poverty is not God's will, neither is sickness God's will. தரித்திரனாக இருக்கிறதும் தேவனுடைய சித்தம் கிடையாது, வியாதிப்பட்ட அவஸ்தையில் இருக்கிறதும் தேவனுடைய சித்தம் கிடையாது. If you read the Bible, you will see abundance is God's will and being healed and whole is God's will. வேதத்தை வாசித்தா தாராளமான ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுகப்பெற்று சாட்சியாக வாழ்றதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு ரிசீவ். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கெட் ஹீல்ட் அண்ட் பிகம் ஹோல். Get rid of the spirit of poverty and the spirits of infirmities overcome you and replace it with the Holy Spirit of the Lord Jesus. Then you will be blessed and healed also. அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவா இருக்கிறது? தரித்திரத்தின் ஆவியை வெளியாக்கி, பலவீனத்தின் ஆவியை வெளியாக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவி நாளை நீங்கள் நிரம்பி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். God wants to prosper you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Do you believe that? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? What you believe you receive. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God said to Abraham, I will bless you and make you a blessing.
தேவன் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார். God wants to bless his people. தேவன் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Get this into your spirit. இந்த காரியம் உங்களோட ஆவியில் நீங்கள் பதிய வையுங்கள். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will show you the truths about prosperity. வேதத்தில் உள்ள உண்மைகளை, ஆசீர்வாதத்தை பற்றி தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Prosperity is not evil. ஆசீர்வாதம் பொல்லாதது, கெட்டது கிடையாது. Prosperity is God's divine plan for your life. ஆசீர்வாதம் தேவனுடைய தெய்வீக திட்டம் உங்களை வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. 90% of all you do deals with money. நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் 90% பணத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. your food, your clothing, your work. ஆகாரம், உங்களுடைய துணிமணிகள், உங்களுடைய வேலைகள் எல்லாம் 90% of your life. உங்கள் வாழ்க்கையின் 90% சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. God is highly interested in your life. God cares about your finances. All of you listening at home. தேவன் வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் அறிய வேண்டியது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை பற்றி தேவனாகிய கர்த்தர் கவலையாக இருக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் ஆண்டவர் கவலையாக இருக்கிறார். இட் இஸ் நாட் his will to be in debt. He cares. நீங்கள் கடத்தில் மூழ்கி இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். டெட் இஸ் ஸ்லேவரி. கடத்தில் இருக்கிறவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆர் யூ இன் டெட் டுடே? நீங்கள் இன்றைக்கு கடத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா? வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு செக் யுவர் கிவிங் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. டு யூ கிவ் டு காட்? நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்களா? ஹவு மச் டு யூ கிவ்? எவ்வளோ கொடுக்குறீங்க? செக் த டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் கணக்கு வைக்க வேண்டும். அது நீங்கள் சோதித்து பார்க்கணும் எப்படி கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி. சம் பீப்புள் கிவ் பேஸ்ட் ஆன் த எமோஷன்ஸ். ஒரு சிலர் அவங்க மனசு எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே பொறுத்துது தேவன் கொடுக்குறத. இஃப் தே ஃபீல் லைக் கிவிங், யூ கிவ் மோர். இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட், யூ டோன்ட் கிவ் மச். அவங்க மனசில் ஜாஸ்தி கொடுக்கணும்னு தோண்டிச்சுன்னா அதிகமாக கொடுப்பார்கள். இல்லைன்னு சொன்னால், மனசு இல்லைன்னு சொன்னால் குறைவாகவே கொடுப்பார்கள். எமோஷனல் கிவிங் இஸ் கர்ஸ்ட் பை காட். மனசு போகிற போக்கில் கொடுக்கறதே தேவனால் சபிக்கப்பட்டது. த லா ஆஃப் கிவிங் இஸ் அ ஃபிக்ஸ்ட் லா விச் கேனாட் சேஞ்ச். கர்த்தர் கொடுக்குற சட்டம், அதை பற்றி சட்டங்கள் உண்டு. அது மாறாத சட்டமாக இருக்கிறது. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் சேவ்ட்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ காலமாக இருக்கிறது? யூ நீட் டு கோ பேக் அண்ட் கிவ் டு காட் வாட் யூ ஓ ஹிம். நீங்கள் போய் உங்கள் கணக்கு வழக்கில் பார்த்து கர்த்தர் கொடுக்காத விட்டுருக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் டெட், யூ ஹாவ் டு ஒபே த லா ஆஃப் காட். அதர்வைஸ் காட் வில் பீனலைஸ் யூ பை 20%. நீங்கள் கடத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமென்றால் தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் பெனால்ட்டி போடுவார். 20% பெனால்ட்டி போடுறார்கள். யூ ஹாவ் டு பே பெனால்ட்டி. பெனால்ட்டி நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன் லெவிட்டிகஸ் சாப்டர் 27 verse 31 it says so. லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தார், ஆனால் அதனுடன் 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். So make a decision to pay what you owe to God. நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் தேவனுக்கு கடனாளியாக இருந்தால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்து கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எம்டி அவுட் ஆல் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கூட முதலாவது தேவனுடைய கடத்தை நீங்கள் கொடுத்து தீருங்கள். இஃப் யூ பே காட்ஸ் பில்ஸ், ஹீ வில் பே யோர்ஸ். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்தால் உங்கள் கடத்தை எல்லாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்த்து முடிப்பார். ஒபே காட் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் எல்லா விடுதலையும் கொண்டு வருகிறது. ஆர் யூ ஹேவிங் கேசஸ் ஆர் யூ ஹேவிங் மவுண்டன் ஆஃப் டெட்? வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக உண்டா? உங்களுக்கு கடன் தொல்லை தலைக்கு மேலே உண்டா? வை ஆர் யூ வெயிட்டிங்? நீங்கள் ஏன் காத்துன்னு இருக்கிறீங்க? ஜஸ்ட் ஒபே காட். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா போகிறோம். வாட் எவர் லிட்டில் மணி யூ ஹேவ், ஃபைண்ட் அவுட் ஹவு மச் யூ ஓ காட் அண்ட் கிவ் இட் ஆல் டு ஹிம். எவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்குதோ, கர்த்தருக்கு எவ்வளோ கடன் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது கணக்கு போட்டு ஜெபம் பண்ணி கேளுங்கள். அப்பொழுது கர்த்தரோட கடத்தை நீங்கள் தீக்கும்போது உங்களுடைய கடத்தை தேவன் தீர்ப்பார். ஃபர்ஸ்ட் கிளியர் காட்ஸ் டெட். ஆஸ்க் ஜீசஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. நீங்கள் ஜெபம் பண்ணி விசாரிக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும் என்று. He will tell you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். When you obey God, heaven will respond. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது பரலோகமே உங்களுக்கு பதில் கொடுக்கும். Then you will learn about giving and receiving. அப்பொழுது கொடுக்கிறது எப்படி, பெற்றுக்கொள்வது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். God will speak to those who hate you to give to you. உங்களுக்கு பகையாக இருக்கிறவர்கள் கூட தேவன் பேசுவார், உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். யூ வில் பி அவுட் ஆஃப் டெட் இன் 6 months. 6 மாதத்துக்குள்ளே உங்கள் கடை எல்லாம் தீர்ந்து போய்விடும். கிவிங் ஒர்க்ஸ். கொடுக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். யூ வில் பி அவுட் ஆஃப் டெட் வெரி குவிக்லி. சீக்கிரமாக நீங்கள் கடத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். யூ வில் see the power of obedience and God will begin to bless your lives. கீழ்ப்படியும் போது அந்த வல்லமை, கர்த்தர் வல்லமை கிரியை செய்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லிஸ்னிங். தெர் இஸ் ஒன்லி ஒன் வே அவுட் ஆஃப் டெட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் ஒரே வழி தான் கடத்திலிருந்து விடுதலை ஆகிறது. யூ காட் டு ஒபே காட் டு கெட் அவுட் ஆஃப் டெட். தெர் இஸ் நோ அதர் வே. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு கடத்திலிருந்து வெளியே ஆக முடியாது. இஃப் த கண்ட்ரி இஸ் இன் ட்ரபிள், the church won't be. உலகம் பிரச்சனையில் இருந்தால் கர்த்தருடைய சபை பிரச்சனையில் இருக்காது. When did God give the wealth of Egypt to Israel? எகிப்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்போ கொடுத்தார்கள்? He did not give it when Egypt was being blessed. எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கொடுக்கல. The wealth was given when Egypt was being destroyed. அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எகிப்து அழிந்து போய் கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தது. மோசஸ் கேம், த பிளேக்ஸ் were sent and Egypt was destroyed. மோசே இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்க வந்தபோது, வாதைகள் வந்தபோது எகிப்து அழிந்து கொண்டிருந்தது. God gave their wealth when they were being destroyed to the children of Israel. எகிப்து அழிந்து போய்கொண்டிருக்கும்போது அவருடைய முழு ஐஸ்வர்யமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். When Egypt was going under, this happened and he is going to do it again. எகிப்து மூழ்கி போய் கொண்டிருக்கும்போது அப்படி நடந்தது. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அப்படியே திருப்பி செய்ய போகிறார்கள். Listen carefully. Not one rupee has left the earth since Adam. பணம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கவனமாக செவி கொடுங்கள். ஆதாம்லேருந்து ஒரு காசு இந்த பூமியை விட்டு போனது கிடையாது. இட் கோஸ் இன் பிக் சர்க்கிள்ஸ் அண்ட் எவ்ரி டைம் இட் கோஸ் இன் சர்க்கிள்ஸ் இட் க்ரோஸ் பிகர். அது வட்டம் சுற்றி சுற்றி கொண்டு போகிறது. ஒரு நேரத்துலையும் அந்த வட்டம் பெருசாகி கொண்டு போகிறது. தெர் இஸ் மோர் மணி ஆன் எர்த் டுடே தென் தேர் வாஸ் லாஸ்ட் வீக். போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் அதிகமாக பணம் உண்டு பூமியில். ஒன்லி ஒன் திங் யூ காட் டு ரிமெம்பர் இஸ் தட் இட்ஸ் இன் த ராங் ஹேண்ட்ஸ். ஒரே காரியம் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த பணம் எங்கே இருக்குது? தவறான கையில் இருக்குது. God wants to put the wealth in the right hands. அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் சரியான கைகளில் அது கொடுக்க தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார். Are you faithful? நீங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்படுறீர்களா? Are you faithful?
The Bible says the faithful will abound with blessings. நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று. If you have been faithful, I know some of you have definitely. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருந்தீர்கள், ஆனால் ஒரு சில நிச்சயமாக இருந்திருப்பீர்கள். God will trust you now with wealth you never had. கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார்கள். He has been watching your giving records, and now as a result of your faithfulness, God is going to trust you with money you never had. கர்த்தர் உங்களுடைய கொடுக்கிற பட்டியலே கவனித்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் உண்மையாக கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள். You have been faithful in little things. தேவன் வந்து வாழ்க்கையிலே பார்க்காத பணத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். He says, I am giving you lands you did not own. I'll give you houses you did not build. That's what he says in the Bible. கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் பார்க்காத நிலங்களை வாங்குவீர்கள், நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள். I will give you the wealth of the sinner, because the wealth of the sinner belongs to the righteous. துன்மார்க்கருடைய சொத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏனென்றால் துன்மார்க்கருடைய சொத்து நீதிமானுக்கு வைக்கப்பட்டு அவர்களுடையதாக இருக்கிறது. Righteousness puts you legally in line to prosper. நீங்கள் நீதிமானாக இருந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியுள்ள இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள். Not with black money, but with white. கருப்பு பணம் பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யம் மாறுறதில்லை. வெள்ளை பணம் நியாயமாக வந்த பணத்தினால நீங்கள் ஐஸ்வர்யவான்மாக காணப்படுவீர்கள். Lawfully you will receive it. சட்டப்பிரகாரம் பெற்றுக்கொள்வீர்கள். In Proverbs 15 verse 6 we read, in the house of the righteous is much treasure. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று. Righteous will prosper. நீதிமான்கள் செழிப்பார்கள். Let me explain this to you. இது கொஞ்சம் நான் விவரமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். The wealth transfer is coming to the church, not to the world. இந்த சொத்து வந்து சபைக்கு தான் வருகிறது, உலகத்துக்கு அது வருதில்லை. The Lord's church is coming to. கர்த்தருடைய சபையாருக்கு இந்த பொருளாதார மாற்றம் வருகிறது. So if you have left the church and gone away, better get back quickly into the church again. God is going to work through the church. நீங்கள் கர்த்தருடைய சபையை விட்டு போயிருந்தா இந்த காரணத்துக்காக கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சீக்கிரமாக சபையில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சபை மூலியமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். Certain blessings come corporately, some individually. ஒரு சில ஆசீர்வாதங்கள் சபை மூலியமாக அது வரும், ஒரு சில தனிப்பட்ட முறையில் அது வரும். When it comes through the church, if you are not part of the church, being faithful in all things you do, as was Moses in God's house, then you are not qualified to receive the blessing. ஒரு சில ஆசீர்வாதங்கள் சபையின் மூலியமாக அது வரும். அப்போ வரும்போது சபையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா, சின்ன சின்ன காரியங்களில் உண்மையுள்ளவர்களா இருந்து மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி உண்மையாக இருந்தாரோ அப்படி நீங்கள் இராது போய்விட்டிருந்தா அப்பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதி கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ஸ்டேட் ஃபேத்ஃபுல், தென் இட் வில் கம் ஸ்ட்ரெயிட் டு யூ ஃபர்ஸ்ட். ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருந்தா அது நேரடியாக உங்களிடத்துல தான் முதலாவது அது வந்து சேரும். Do you want to be like Moses and receive his anointing? மோசே எப்படி கர்த்தர் வீட்டில் முழுவதும் உண்மையாக இருந்தார்களோ அப்படியே இருக்க விரும்புகிறீர்களா? அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே வியாதிப்பட்டு பலவீனத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் இப்பொழுது கர்த்தா வருமானம் இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் கர்த்தாவே இந்த வைரஸ்னால, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கர்த்தா கூட்டமாக மரித்து மாண்டு போறார்கள். கர்த்தாவே, நீ கிருபையாக இறங்கி கர்த்தாவே கோபாக்கு நீ திருப்பி வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே,
ஜனங்களை விட்டு திருப்ப வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, உடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய ஜனங்கள் கூட தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு கர்த்தாவே, தேசத்துக்காகவே ஜெபிக்கும் போது நீ சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீரே, நீர் கிருபையா இறங்கி விடுதலை ஆக்கணுமாய் ஜெபிக்கிறேன். இப்போ கோபாக்னிய கர்த்தாவே, சபையின் மேலேருந்தோ ஜனங்கள் மேலே ஜாதிகள் மேலே திருப்ப வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த கஷ்டத்தில் கர்த்தாவே 2 மாதமா வருமானம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, ஆகாரம் இல்லாதபடிக்கு எவ்வளோ பேர் அழிந்து போய் விட்டார்கள் கர்த்தாவே, மறுத்து போய் விட்டார்கள். நீர் கர்த்தாவே குறைவில் கூட கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை கனப்படுத்தும் போது நீர் கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே அல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வர நீர் வல்லவராக இருக்கிறீர். உலகமோ வேலையோ எங்களுடைய வருமானத்தின் வழி கிடையாது கர்த்தாவே. இல்லை, நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் எங்களுக்காக செய்து கொடுக்குற தேவனாக இருக்கிறபடியால் இந்த ஜனங்கள் மேல் கிருபையாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன். யாவிய ஊற்று கர்த்தாவே, இந்த விடுதலை நீ தாரும், இந்த தேசத்தையே நீ மாற்று கர்த்தாவே, வாழ்க்கையை நீ மாற்று கர்த்தாவே, விடுதலை தாரு கர்த்தாவே. நாம் ஒன்றை மயம்பட்டோம். நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் கட்டளையிடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆல்மைட்டி கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் இந்த காணிக்கைகளை அனுப்பி இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க, இல்லைன்னா இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து நிச்சயமாக பலிக்க செய்வார். This message is a blessing to you. Contact us by phone. If you want to uphold this ministry, send your offerings to the account number mentioned on the screen or send it to the address on the screen. The blessing of this ministry will be multiplied upon you and your family. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made at the same address. Call us by phone and come and receive your deliverance. Till we meet again, do not forget Jesus Christ is Lord.